ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் போன வீடியோல ஹெச்சிஎஃப் தான் பார்க்கிறதா சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல. ஆனா நான் காமன் ஃபேக்டர்ஸ் முடிச்சுட்டு ஹெச்சிஎஃப் பார்க்கலாங்க. ஸோ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். பேசிக்கா 19, 20 முடிச்சிட்டோம். அப்புறம் 16 to 18 முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 1.1 தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ 16 to 20 ஃப்ரம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எக்ஸைஸ் 1.1 முடிச்சிட்டு. ஸோ இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா கன்சிடர் த நம்பர்ஸ் 45 அண்ட் 60. அடுத்த லைன் தேவையில்ல. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 45 கொடுத்துட்டான், அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 60 கொடுத்துட்டான். இயர் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 45 அண்ட் 60 எவ்வளோன்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக்கா இந்த எக்ஸசைஸ்ல நம்ம காமன் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதிடுவோம். இல்லை இன்ஃபேக்ட் எழுதணும் கூட அவசியம் இல்லை. எழுதுறதுக்கு பதிலா கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் காமன் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு. பேசிக் சாரி basic idea to find common factors. Basic idea on finding common factors, on how to identify common factors, how to identify common factors between two numbers. Identify common factors between two numbers, அவ்வளவுதான். ஸோ இதான் நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே அப்படியே கத்துக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை காமன் ஃபேக்டர்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் காமன் டு 12 and 15? ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் முதல்ல என்னது? 12 எப்படிலாம் நம்ம எழுதலாம்? ஸோ 12 நம்ம 1 into 12 எழுதலாம், இல்லை 2 into 6 எழுதலாம், 2 into 6 எழுதலாம், இல்லை 3 into 4 எழுதலாம். இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ 3 பாசிபிலிட்டி இருக்கு. 1, 2, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 12, 2, 6, 3, 4. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 எழுதிட்டேன். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 எழுதலாம். 15ஓட ஃபேக்டர்ஸ் என்னலாம் வரும்? 15 நீங்க 1 into 15 எழுதலாம், இல்லைனா 5 into 3 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ 2 பாசிபிலிட்டி தான். 15 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான். ஸோ 1, 15, 5, 3. இப்போ இதுக்கும் என்ன காமனா இருக்கு? ஆக்சுவலாக வெறும் 1 தான் காமனா இருக்கு. இந்த பிளாக்ல இருக்கிற இங்குக்கும் பிளாக்ல இருக்கிற எழுதின எல்லா ஃபேக்டர்ஸ்க்கும் எல்லோ பென்ல இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸ்க்கும் காமனா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் 1 தான். இது எதுவுமே காமனா இருக்கு. 3யும் காமனா இருக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலா 1 and 3. ஸோ 3யும் காமனா இருக்கு. ஸோ 1ம் காமனா இருக்கு, 3யும் காமனா இருக்கு. ஸோ ரெண்டுமே டிக் பண்ணிக்கலாம். சூஸ் ஆல் ஆன்சர்ஸ் தட் அப்ளை தான் கொடுத்துருக்கான். ஸோ 1 and 3 ரெண்டுமே காமன் தான். ஏன்னா 12 நீங்க 3 into 4 எழுதலாம், 15 நீங்க 3 into 5 எழுதலாம். ஸோ 3யும் காமன் தான். அதே மாதிரி 12 நீங்க 1 into 12 எழுதலாம், 15 நீங்க 1 into 15 எழுதலாம். ஸோ போத் 1 and 3 ஆர் காமன் ஃபேக்டர்ஸ் டு போத் 12 and 15. அவ்வளோதான். ஸோ 12 and 15 காமன் ஃபேக்டர்ஸ் கேட்டீங்கன்னா 1 and 3 தான். அது காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் 12 and 15. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மார்க் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான். ஸோ இதான் ஹெச்சிஎஃப் ஆஃப் 12, 15. அவ்வளோதான். ஸோ இதான் பேசிக் ஆன்சர், பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் காமன் டு 19 and 23? இப்போ 19 23 என்ன நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். 19 பிரைம் நம்பர், 23 பிரைம் நம்பர். போத் நம்பர்ஸ் ஆர் பிரைம். ஸோ 1 தவிர எந்த காமன் ஃபேக்டரும் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா 19 நீங்க 1 into 19 மட்டும் தான் எழுத முடியும். இப்படி இந்த ப்ராடக்ட் மாதிரி எழுதுனா இது ரெண்டுமே ஃபேக்டர்ஸ் தான். ஸோ 1 and 19 ஆர் போத் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 19 சின்ஸ் தே ஈவன்லி டிவைட் 19. ஸோ 19 1 சரி உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும், 19 சரி உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால 1 and 19 ஆர் போத் ஃபேக்டர்ஸ் ஆஃப் நம்பர் 19. ஒரிஜினல் நம்பரோட ஃபேக்டர்ஸ் போத் 1 and 19. ஸோ இது பேசிக் ஐடியா. ஸோ இப்போ அதெல்லாம் அழைச்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் அழைச்ச உடனே நான் என்ன சொல்ல போறேன்னா இதே மாதிரி 23 பிரைம் நம்பர் தான். ஸோ 23ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 23. அவ்வளோதான். ஸோ இதுதான் 23ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. 1, 19க்கும் 1, 23க்கும் என்ன காமனா இருக்கு? 1 தான். ஸோ ஆன்சர் 1. ஏன்னா ஃபேக்டர்ஸ் காமன் டு டூ பிரைம் நம்பர்ஸ்ன்னு கேட்டால் 1 தான் ஆன்சர் எப்போதுமே. ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஞாபகம் கூட வச்சுக்கோங்க, யோசிச்சு கூட நீங்க போடலாம். 2 பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 2 டிஃபரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 டிஃபரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும். காமன் ஃபேக்டர் will always be 1. அவ்வளவுதான். ஸோ அதான் பேசிக் ஐடியா. காமன் ஃபேக்டர் will always be 1. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம்.
வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் காமன் டு 32 and 8? ஸோ நம்ம இதை ரெண்டு விதமா பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஷனை செக் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ எலிமினேஷன் மெத்தட்லேயே நம்ம போட்டுடலாம். ஸோ ஒன் காமன் ஃபேக்டரா, ஸோ 32 டிவைட் பை 1. ஸோ 1 வந்து காமன் ஃபேக்டர் தான், எல்லா எனி நம்பருக்கு 1 காமன் ஃபேக்டர் தான். ஸோ 1 நீங்க டிக் போட்டுடலாம். இப்போ 2 ஃபேக்டரா, ஸோ 2 வந்து ஃபேக்டர் ஆஃப் 32. எஸ், 32 divided by 2 gives you 16. So 32 is so 2 is a factor, remainder 0 வந்துரும். So 2 is definitely a factor of 32. அதே மாதிரி 8 divided by 2 னா உங்களுக்கு 4 வரும், remainder 0 வந்துரும். So 2 is also a factor of 8. So 2 நீங்க டிக் போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 டிக் போட்டுக்கலாம். ஏன்னா 32 divided by 4 gives you some number like 8 னு வரும். 32 4 into 4 1 4 4 4 16 6 4 is 24 7 4 is 28 8 4 is 32. 8 வரும். ஸோ இங்கேயும் ரிமைண்டர் 0 வரும். 8 divided by 4 னால உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துடும். 2 வரும் கோஷன்ட், ரிமைண்டர் 0 வரும். ஸோ 4 மார்க் பண்ணிக்கலாம். 4 இஸ் ஆல்சோ காமன் ஃபேக்டர். இப்போ 16 வருமா, 16 வரும். ஏன்னா 8 divided by 16 உங்களுக்கு ஹாஃப்னு வரும், 1/2 வரும். ஸோ இது ரிமைண்டர் 0 வராது. ஸோ 16 தப்பு. 8 வருமா, 8 வரும். ஏன்னா 32 divided by 8 என்ன வரும் உங்களுக்கு 4 வந்துடும், ரிமைண்டர் 0 வரும். அதே மாதிரி 8 divided by 8 னாலும் உங்களுக்கு 1 வரும், ரிமைண்டர் 0 வரும். ஸோ 8 மார்க் பண்ணிக்கலாம். 6 வருமா, வராது. ஏன்னா 8 divided by 6 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் ஏதோ வேற ஏதாவது நம்பர் வரும், 4/3 வரும். மேக்ஸிமம் அவ்வளவுதான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஆனால் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த நம்பரும் வராது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபிசி டி வராது, இ வரும். ஸோ ஏபிசிஇ, ஏபிசிஇ இந்த ரெண்டு ஆப்ஷனும் தப்பு. அதாவது டியும் எஃப்பும் தப்பு. ஸோ அது பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக் போட்டிருக்கலாம், ரைட் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். வாட் ஆர் த நம்பர்ஸ் தட் ஈவன்லி டிவைட்? இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃபேக்டர்ஸ் தான். வாட் ஆர் த நம்பர்ஸ் தட் ஈவன்லி டிவைட் போத் 30 and 17 கேட்டிருக்கான். ஈவன்லி டிவைட் அர்த்தம் என்னன்னா ஃபேக்டர்ஸ் தான், காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 and 17 கேட்டிருக்கான். அவ்வளோதான். காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30, 70 அவ்வளோதான். ஸோ 30, 70 உள்ள காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 வருமா வரும், ஏன்னா 30 ஸோ 1 பேசிக்காக வந்துடும், அதை நம்ம யோசிக்க கூட தேவையில்ல. 2 வருமா வரும், ஏன்னா 30 divided by 2 உங்களுக்கு ரிமைண்டர் 0 கொடுக்கும், 70 divided by 2 உங்களுக்கு ரிமைண்டர் 0 கொடுக்கும். 3 வருமா, வராது. ஏன் வராதுன்னா 70/3 ரிமைண்டர் 0 வராது, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா 70 cannot be divided by 3 evenly. 3 is not a factor of 70. ஸோ 3 வராது. 5 வருமா வரும், ஏன்னா 30 divided by 5 gives you 6, ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி 70 divided by 5 என்ன வரும், 7 into 10 divided by 5 வரும். ஸோ இதை அடிச்சிடலாம் இப்படி. ஸோ 14 வரும். இங்கே ரிமைண்டர் உங்களுக்கு 0 வரும். ஸோ 5 is also a common factor between both the numbers. 10 வருமா வரும். ஸோ 30 divided by 10 னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0 வரும், 70 divided by 10 னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0 வரும். 7 வருமா வராது, ஏன்னா 30/7 உங்களுக்கு இது ப்ராப்பரா டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது வராது. 210 டெஃபினட்டா வராது. 210 இந்த ரெண்டு நம்பரோட பெருசு. ஒரு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பரால் நம்ம டிவைடே பண்ண முடியாது. ஸோ 30 divided by 210லாம் சான்ஸே இல்லை. உங்களுக்கு கோஷன்ட் வேற ஏதோ 1/7 வரும். 1/7. ஸோ கிளியரா ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. குட்டி நம்பர் பெரிய நம்பரால் டிவைட் பண்ண முடியாது, அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ 5th கொஸ்டின் போயிடலாம். வாட் ஆர் த நம்பர்ஸ் தட் ஈவன்லி டிவைட் போத் 15 and 77? இதுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் தான் அர்த்தம். ஈவன்லி டிவைட் போத்னா அர்த்தம் என்னன்னா காமன் ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். காமன் ஃபேக்டர்ஸ் இதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம் என்னன்னா காமன் ஃபேக்டர்ஸ் 15 and 77. ஸோ 15 எப்படி எழுதலாம் நீங்க? ஸோ இந்த ஆன்சர் செக் பண்ணிடலாம். 1 வருமா வரும், 5 வருமா வராது, 7 வராது. ஏன்னா 15 divided by 7 வந்து உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியாது, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 வந்துடும். ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. கோஷன்ட்டே ஒரு பக்காவான நம்பர் வராது, ப்ராப்பர் ஹோல் நம்பர் வர சான்ஸ் இல்லை. 3 வருமா, 3யும் வராது. ஸோ 1 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் இதில். ஸோ 1 is the only கரெக்ட் ஆன்சர், மற்ற எல்லாமே தப்பு தான். ஏன்னா 5 வந்து 15ஓட ஃபேக்டரா இருக்குமே தவிர 77ஓட ஃபேக்டரா இருக்க சான்ஸ் இல்லை. இதில் 7 வந்து 77ஓட ஃபேக்டரா இருக்கும், ஆனால் 15ஓட ஃபேக்டரா இருக்க சான்ஸே இல்லை. 3 வந்து 15ஓட ஃபேக்டர், 77ஓட ஃபேக்டர் கிடையாது. ஸோ 1 is the கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து என்ன இருக்கும், அடுத்து நம்ம HCF பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்துட்டோம். ஒன்ஸ் நீங்க காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஹையஸ்ட் ஃபேக்டர் எடுத்து போட வேண்டியதுதான். ஸோ அதில் இருக்கிற ஹையஸ்ட் ஃபேக்டர் எடுத்து எழுதினீங்கன்னா அதான் HCF, அவ்வளோதான். ஸோ பேசிக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 12க்கும் 15க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3 தான். ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோம், 1 3. 1 3ல எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ ஒன்ஸ் காமன் ஃபேக்டர்ஸ் கம்ப்ளீட்டா எழுதிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஹையஸ்ட் நம்பரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். அதான் HCF. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஐடென்டிஃபை காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதாவது
இதுல இருக்கிற 5 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹெச்சிஎஃப் எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். ஸோ அதுல ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. முடிஞ்சா அதை ஒரே வீடியோல பண்ணிடலாம், இல்ல அதை 2 வீடியோல பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.